Hello friends, welcome to Dharana Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில என்ன தொலை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் தான் நம்ம வந்து பார்த்தீனா அந்த சிறப்பு தமிழ்ல என்ன டாபிக்லாம் வந்து சிலபஸ் கவர் ஆக போகுதுன்ற ஒரு ஃபுல் ஓவர்வியூ தான் இந்த வீடியோ பதில வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த வீடியோ பத்தி கடைசி வரைக்கும் கவனிச்சீங்க அப்படினா சிறப்பு தமிழ்ல எந்தெந்த டாபிக்லாம் வந்து நம்ம படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்தெந்த டாபிக்லாம் சிலபஸ்ல எந்தெந்த இடத்துல கவர் ஆகுது, எந்தெந்த சில டாபிக்லாம் வந்து பார்த்தா சிலபஸ்ல நேரடியாக கவர் ஆகுது, ஒரு சில இன்டைரக்டாக கவர் ஆகும். சரியா? அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தொகுத்து இந்த ஒரு வீடியோ பதில் வழங்க போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழை நீங்கள் படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய டாப்பிக்கை தான் வீடியோஸாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 25 நாளுக்குள்ள இந்த 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழை நம்ம வந்து முடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஓவர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க கீழே வந்து பார்த்தோன்னா அந்த சிறப்பு தமிழுக்குண்டான பிளேலிஸ்ட்டை வந்து நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்க்கனா கூட பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து பார்த்தா நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அப்போ சிறப்பு தமிழ் அப்படின்னும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கும். ஓகேவா? அதாவது நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ன்றது வந்து ஒரு சப்ஜெக்ட் அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்து சிறப்பு தமிழ் வந்து வினாக்கள் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக போன குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. சரியா? அப்போ ஒரு 6லேருந்து 10 கொஸ்டின் வந்து இந்த 11th 12th சிறப்பு தமிழ் படித்தா வருது அப்படின்னும் போது அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தமிழில் ஒரு 10%. எவ்வளோ? 10% ஒரு பெரிய மாற்றம் தான். ஓகேவா? அதாவது நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இப்போ சிறப்பு தமிழ் வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ அதுக்கு நம்ம வந்து கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக ஓகேவா கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஆனால் அப்படி கேட்பாங்க அடுத்த வாட்டியும், அதாவது போன வாட்டி மேலோட்டமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி தான் வரக்கூடிய தேர்வுலையும் கேட்பாங்க. நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு வாட்டி மேலோட்டம்னா அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ டீப்பாக இறங்கிட்டாங்க. அப்போது இப்போ சிறப்பு தமிழை மேலோட்டமாக கேட்குறாங்க. அப்போ அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக டீப்பாக உள்ளோட இறங்கி கேட்கலாம். ஓகேவா? ஆனால் மேலோட்டமாக கேட்டாலும் சரி, டீப்பாக கேட்டாலும் சரி, டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. என்ன அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் தான் மேக்ஸிமம் கொஸ்டினாக வைக்கிறாங்க. இப்போ ஒரு 100 கொஸ்டின் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 96 கொஸ்டின் வரைக்குமே சிலபஸை பேஸ் பண்ணி தான், சிலபஸுக்கு டாபிக் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அதை நம்ம பேஸ் பண்ணி படித்தாலே போதும். ஓகேவா? நம்மள என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து சிலபஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 6 இயல் இருக்குது. ஓகேவா? இந்த 11th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 இயல் இருக்குது. இந்த 6 இயலில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 5 இயல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 6வது இயல் அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. ஓகேவா? இந்த 5 இயல் தான் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 20 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே தொகுத்து ஒரு 20 டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த 20 டாப்பிக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? அப்போ 20 வீடியோஸ் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 11th சிறப்பு தமிழை வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 11th புக்கில் எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே இப்போ நம்ம சொன்ன இந்த 20 டாபிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுமோ, அதாவது நேரடியாக கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கும் எடுத்தாச்சு, அதே மாதிரி இன்டைரக்டாக கவர் ஆகக்கூடிய டாபிக் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேர்த்து எடுத்துரும். ஸோ அப்போது கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா இந்த 20 டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இந்த 20 டாபிக் என்னத்தை நான் வந்து தொகுத்து சொல்ல போகிறோம், என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்க, இது சிலபஸில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்றதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா புத்தகத்தை எடுத்து வச்சுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வீடியோ நடத்தும் போதே வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை எடுத்து வச்சு அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை ஒரு வாட்டி ரீகால் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஒன்று நோட்ஸ் எடுத்து ஓகே, இல்லைனா புத்தகத்தில் படித்தாலும் ஓகே தான். ஓகேவா? ரெண்டுமே பெட்டர் தான். ஓகே, இது பெஸ்ட்டா அது பெஸ்ட்டான்றதை விட உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி. இல்லை சார் நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும் அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிச்சிங்க, நோ ப்ராப்ளம். இல்லை சார் நான் புத்தகத்திலே படிச்சுக்கிறேன், எனக்கு அதுவே கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஏன்னா அது உங்களுடைய கன்வீனியண்ட்டாக பொறுத்து இருக்குது. ஓகே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பெஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற இருந்துட்டு இதுக்காக இதை ட்ரை பண்ணி பின்னாடி கஷ்டப்படுறத விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 5 இயலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 20 டாப்பிக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 20 டாபிக் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது. இந்த சிறப்பு தமிழ் வந்து கேட்கக்கூடிய ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் அடுத்த குரூப் 4ல் 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து 11th புக்கில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. 5ல் 6. எப்பவுமே 11th 12th கம்பேர் பண்ணும்போது 11th புக்கில் தான் அதிகமாக இருக்குது.
ஓகே, நம்ம 9th 10th கம்பேர் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா 10th விட 9th புக்கு தான் அதிகமாக இருக்காம வரும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே, நம்ம 11th 12th புக்கு கவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 11th புக்கில் தான் வந்து அதிகமாக இருக்கும், 12th புக்கில் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் சிறப்பு தமிழ்லையும் 12th கம்பேர் பண்ணும்போது 11th புக்கில் தான் அதிகமான விஷயம் இருக்காம இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கூட இந்த ஒரு டாபிக் வந்து கேட்கலாம். அந்த 20 டாபிக் கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையில் 5 கொஸ்டின் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவிதையியல். என்னென்ன இயல் டாபிக் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவிதையியல். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கவிதையை பற்றின விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இயல் வந்து பார்த்தீங்கன்னா கதையியல். ஃபர்ஸ்ட் கவிதையியல், ரெண்டாவது வந்து கதையியல், மூன்றாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கதைகள் எல்லாமே வந்திருக்கும். மூன்றாவது அரங்கவியல். கதையெல்லாம் சிறுகதையை பற்றின விஷயங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அரங்கவியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாடக கலையை பற்றியும் பேச்சு கலையை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாலாவது வந்து இலக்கணவியல். இலக்கணவியல்னா இலக்கணம் சார்ந்த டாபிக் கேட்டீங்க அப்படின்னா இந்த இலக்கணம் சார்ந்த விஷயம் தான் தமிழுக்கான இலக்கணத்தை பற்றி. ஓகேவா? இலக்கணம்னா என்ன, அந்த இலக்கணத்துக்குண்டான விஷயங்கள் வந்து சொன்ன நூல்கள். ஓகேவா? தொல்காப்பியம், அப்புறம் வந்து தண்டி அலங்காரம், ஓகேவா, வீர சோழி, இந்த மாதிரி வந்து இலக்கணம் சார்ந்த நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து அகராதி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியல், இதழ்களை பற்றின விஷயங்கள், பாரதியாரை பற்றி, பெரியாரை பற்றி, வைமு கோதநாயகை பற்றி, ஓகே, இந்த மாதிரி நிறைய அறிஞர்களை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. இதழாளர்களை பற்றியும் தமிழக இதழ்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கனித்தமிழியல். இந்த கனித்தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா கணினியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, கணினிக்கும் நம்ம தமிழுக்கும் என்ன தொடர்பு பண்ணுற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இது அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் 5 இயல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இப்போ நம்ம உண்மையான பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்றத. ஃபர்ஸ்ட் கவிதையியல். கவிதையியல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க டாபிக் என்னென்ன கொடுத்துருக்கோன்றத. ஓகேவா? கவிதை ஓர் பார்வை, இது கவிதை ஓர் பார்வை. ஓகேவா? ஸோ இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவிதை ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவிதை என்ன, ஓகேவா, எதையெல்லாம் நம்ம வந்து கவிதைன்னு சொல்லிட்டு வரையறை பண்ணுறோம், ஆரம்ப காலத்தில் கவிதை எப்படியா இருந்திருக்கு, அந்த கவிதையோட தோற்றம், அதனுடைய கடந்து வந்த பாதை, அதாவது சங்க காலத்தில் கவிதைன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஓகேவா? அந்த கவிதை எதை பாடுபொருளாக கொண்டு பாடினாங்க, அப்புறம் வந்து பக்தி கவிதைகள், சிற்றிலக்கிய கவிதைகள், அறநிலை கவிதைகள், காப்பிய கவிதைகள், தனிப்பாடல் கவிதைகள். ஓகே, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எப்படி உருவாச்சு, அதனுடைய மரபு என்ன, அதுலேருந்து உருவான அந்த மரபு கவிதை என்ன, அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட புது கவிதை என்ன, புது கவிதை யாரெல்லாம் உருவாக்குனாங்க, அந்த கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கவிதையை படிக்கிறதை விட இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸாக வரக்கூடிய கவிஞர் வராங்க. யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வராரு, நா பிச்சமூர்த்தி வராரு, பிரமிழ் வராரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானக்கூத்தன் வராரு. ஓகேவா? ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கவிஞர்கள் அவங்க எல்லாருமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகும், அவங்களுடைய கவிதைலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மேற்கோள்கள் எக்ஸாமில் வந்து கேட்கலாம். அப்போ நம்ம இந்த டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனம் எடுத்து படிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாரதியாருடைய ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாரதிதாசனுடைய கோர்ஸு. ஓகேவா? அவங்கள பற்றின விஷயங்கள், அப்புறம் அந்த காலம் சொன்ன பற்றி எழுத்துன்ற இதழ் அந்த காலத்தில் உருவாகக்கூடியது, மணிக்கொடி காலம், எழுத்து காலம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலம், வானம்பாடி காலம் பார்த்தீங்கன்னா வானம்பாடி கவிஞர்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாமே யார் யார் வராங்க, எந்தெந்த காலத்தை சேர்ந்தவங்கன்றது, அவங்களுடைய சிறப்புகள், அவங்க எழுதிய நூல்களை பற்றின விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பாருங்க, நா பிச்சமூர்த்தி, ஓகேவா, வைரமுத்து, பிரமிழ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான். ஸோ இவங்க எல்லாமே ஞானக்கூத்தன், இவங்க எல்லாமே சிலபஸில் கவர் ஆகக்கூடிய நபர்கள். ஸோ அவங்க எல்லாருடைய கவிதைகளும் கொடுத்துருக்காங்க, அவங்கள பற்றின விஷயம் கொடுத்துருக்காங்க, அவங்க சொன்ன ஒரு சில வார்த்தைகளும் கொடுத்துருக்காங்க, அவர்கள் நடத்திய இதழ்கள், கவிதைகள், நாடகம், இது எல்லாத்தையுமே வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக நம்ம இந்த டாப்பிக்கை படிக்கிறது. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேப்பா, ரொம்ப டிம்மாக இருக்கா மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு தெரியுது. சரியா? ஓகேப்பா. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என்னென்ன கவிதைகள் யார் எழுதுனாங்க, அந்த கவிதையை வந்து பார்த்தோன்னா உருவான வர எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகே, அந்த முதல் பாடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால பார்த்து பயந்துடாதீங்க. முதல்ல மட்டும் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே சின்ன சின்ன டாபிக் தான். ஓகேவா? இந்த 20 டாப்பிக்கில் ஒரு 5 டாபிக் பெருசாக இருக்கலாம், மீதி 15 டாபிக் எல்லாமே 2லேருந்து 3 பக்கத்துக்குள்ளே முடிகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஒரு 5 டாபிக் மட்டும் தான்
ஒரு 6-7 பக்கங்கள் கடந்து போகாமல் இருக்கு. மீதி எல்லாமே அதிகபட்சம் 3 அப்படின்னா 4 அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. சரி 2, 3 தான். ஓகேவா, அதை நீங்களே பார்க்க போறீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இது எல்லாமே வந்து கவிதைகள் தொகுப்பு இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு படித்தாலும் சரி, இல்லை வந்து இதில் முக்கியமானதை வந்து எழுதி வச்சு படித்தாலும் ஓகே தான். ஓகேவா, ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள். இது நமக்கு சிலபஸில் டைரெக்டாக ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க, சித்தர் பாடல் நாட்டுப்புற பாடல். அப்போ அந்த டாப்பிக்கே இது கவர் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன பாடல்கள் இருக்கு. ஓகேவா, இதை வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகேவா, ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப முக்கியமானது, அதை விட இந்த சிறப்பு தமிழில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாப்பா, நிறைய பாக்ஸ் டாபிக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பாடத்தை அந்தளவுக்கு கூர்ந்து கவனிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பாக்ஸ் டாப்பிக்கை நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா இந்த பாக்ஸ் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ அதனால் வந்து அதுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து படிங்க. ஓகேவா, எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகாதீங்க. ஸோ அந்த சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்குமே இந்த பாக்ஸ் டாபிக் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்ஸிமம் கேட்குற கொஸ்டின் எல்லாமே இந்த பாக்ஸ் டாப்பிக்லேயே கவர் ஆகிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் படித்தாலே போதுமானது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பாடல். ஸோ நம்ம இந்த தனிப்பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரிஞ்சது அழகிய சொக்கநாதர். இவர் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது பார்த்துருக்கீங்களா. மரமும் பழைய குடையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போன குரூப்புக்கு முந்தின குரூப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அந்த அழகிய சொக்கநாதர் இந்த இடத்துல கவர் ஆகிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரியா, அவ்வளோதான், அது ஒரு டாபிக். இங்கே பாருங்க, அடுத்த சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்கள் போன குரூப் எக்ஸாமில் இதுலேருந்து மட்டுமே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மொத்தமே ஒரு 1.5 பக்கம் தான் இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 1.5 பக்கம் தான், ஆனால் இதுலேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ரொம்ப நம்ம மெனக்கிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சில டாபிக் மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்காமல் இருக்கும். சிறப்பு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உடனே வந்து சிறப்பு தமிழ் கஷ்டமாக இருக்கும் பொழுது அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட் கொடுக்கலாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாது, சிறப்பு தமிழ் எளிமையாக தான் இருக்குது. ஓகேவா, நம்ம வந்து 11th 12th படித்தவங்களால கண்டிப்பாக சிறப்பு தமிழ் படிக்க முடியும். ஓகே, ஒரு 9th 10th எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். நிறைய பாடல் வரிகள்லாம் இல்லவே இல்லை, அழகாக கதை வடிவில் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ அட்வான்ஸ் சம்னு சொல்கிறாங்க பிள்ளைக்கு. ஓகேவா, அதனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்குது. ஓகேவா, ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இல்லை. நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா இதுலேருந்து வரக்கூடிய மார்க் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திர உலகத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து வந்து சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குற்றாலக்குறவஞ்சி, பரணி, உலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு. ஓகேவா, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். ஓகே, கலம்பகம், அந்தாதி. ஸோ அந்த சிற்றிலக்கியத்தை ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்து பார்த்தா சிற்றிலக்கியம்னா என்ன, ஓகே, அது எத்தனை வகைகள் கொண்டது, ஓகே, அதுக்கு வந்து இலக்கண வகுத்த நூல்கள் என்னென்ன. ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த கீர்த்தனைகள், இதை வந்து போன குரூப்பில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த கீர்த்தனைன்றது எந்த வகையில் வருன்ற மாதிரி. அது வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த வரைக்கும் பாருங்க. ஓகே, ஓகேவா, ஸோ அந்த கீர்த்தனைங்கிற டாபிக் இங்கே தான் கவர் ஆயிருக்கு. ஓகேவா, இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும். அவ்வளோதான், சிற்றிலக்கியமே அவ்வளோதான், இந்த 3 பக்கம் தான். அதுக்கப்புறம் வந்து மாயூரம் வேதனையும் பிள்ளை. ஓகேவா, அதாவது தமிழின் முதல் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். அந்த பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதினார் பார்த்தீங்கன்னா இவர் தான், மாயூரம் வேதநாயகி பிள்ளை தான். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவியப்பா. ஸோ இந்த ஓவியப்பாயில் வந்து என்ன டாபிக் வந்து கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினானது. இந்த கவிகளை பற்றி, ஆசு கவினா என்ன, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி. அதில் சித்திர கவியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலமை புலவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசு கவின்னு சொல்லுவோம். பாடு என சொன்னவுடன் பாடுவது ஆசு கவி. ஓகேவா, அதில் வந்து ஓவியப்பான்றது ரொம்ப முக்கியமானது. சித்திர கவினா ஓவியப்பா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை நாகபந்தம், சரியா, அப்படின்ற ஒரு கான்செப்ட், இது கூட அந்தளவுக்கு முக்கியமானது இல்லை. இந்த ஓவியப்பா இந்த கவிகளை பற்றி தான் ரொம்ப முக்கியமானது. சரியா, இதை மட்டும் பார்த்துங்க. இதை வந்து ஒரு வாட்டி பொறுத்துக்களை வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆசு கவி, மதுர கவி, சித்திர கவி, வித்தார கவி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி பொறுத்துல வந்து கேட்டு இந்த தமிழ் விடுத்துதலுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஓல்டு புக்கில் இருக்குது, இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, இந்த ஓவியப்பா இது ஒரு டாபிக். ஆக்சுவலாக வந்து ஓவியப்பான்றது 6வது டாப்பிக்காக நினைக்கிறேன். இது வந்து 6வது டாபிக். ஓகேவா, அடுத்து பாருங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவிதை இயல் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் இயல் வந்து முடிக்கிறோம்பா. அந்த ஃபர்ஸ்ட் இயல் மட்டும் எத்தனை இருக்குது, 6 டாபிக் இருக்குது. ஓகேவா, அடுத்த நம்ம 2வதாக பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரங்கவியல் தானே பார்த்தோம். சரி, கதையியல் 3வது அரங்கவியல்.
கதைகள். இந்த கதைகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கதைகளை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கதையும் நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை. ஓகேவா, இதான் ஆரம்பிக்கிறாங்க. கதையில வந்து இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சிறுகதை தோற்றம் வளர்ச்சி. ஓகே, அந்த தமிழ் சிறுகதை தோற்றம் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுகதைன்ற ஒரு கான்செப்ட் வந்து எங்கிருந்து உருவாச்சு, தமிழில் எப்படி வந்து உருவாச்சு, சிறுகதைனா என்ன, அதுக்குண்டான விளக்கம். ஓகே, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்திருக்கு, யாரெல்லாம் அதை வளர்ச்சி அடைந்திருக்காங்க, முதல் தலைமுறை சார்ந்த சிறுகதைகள் என்ன. ஓகேவா, இப்போ நாம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தலைமுறை. ஓகேவா, அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுமை பித்தன், நாப்பிச்சமுத்தி, மௌனி, கூப்பா, ராஜகோபால் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா இந்த சிறுகதைக்குண்டான அஸ்திவாரத்தை போட்ட நபர்கள். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சிறுகதையின் திருமூலம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு மௌனியை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் வந்து அந்த ஒவ்வொரு தலைமுறை கவிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிறுகதையை வந்து எப்படி வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்காங்கன்றது கான்செப்ட் தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, மேலாண்மை பொன்னுசாமியிலேருந்து புதுமை பித்தலேருந்து எல்லாருமே வருவாங்க. அடுத்து 2வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை வாசிப்பும் திறனாய்வும். ஸோ சிறுகதை வந்து எப்படி எழுதப்பட வேண்டும், அது எப்படி நம்ம படிக்கணும், எப்படி புரிஞ்சிருக்கணும், ஒரு சிறுகதைனா அதுக்குண்டான தன்மை என்ன. ஏன்னா இப்போ கதை சிறுகதை இருக்கு, நாவல் இருக்கு, அப்போ எல்லாத்துக்குமே ஒரு தன்மை இருக்கும். அது என்ன தன்மையினத்தை பற்றி தான் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து என்னென்ன விஷயங்கள் புகுத்தி சொல்லணும், ஒரு சிறுகதைனா கண்டிப்பாக அதில் என்னென்ன இருக்கணும். ஓகேவா, அது எப்பேற்பட்ட வாசிக்கக்கூடிய முறையில் இருக்கணும், அதில் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன. ஓகேவா, இது எல்லாத்தையும் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு சிறுகதைனா நம்ம உட்காந்து அப்படின்னா ஒரு 1 ஹவரில் படித்து முடிக்கிறாம இருக்கும், அதுக்கு பேர் சிறுகதைன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை இப்போ நம்ம நாவல் படிக்கிறோம், இதிகாசம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாட்டை நம்ம பார்க்கலாம். ஓகே, சிறுகதைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி உட்காந்துனா ஒரே மூச்சில் படித்து முடிச்சிடணும், அந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து சிறுகதைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ சிறுகதைக்குள்ள தன்மை எல்லாத்தையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்த 3வதா பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுதும் கலை. இப்போ சிறுகதை எழுதணும் அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம். நம்ம கூட பார்த்தோன்னா இதெல்லாம் கதையெல்லாம் படிச்சு நம்ம ஒரு கதை எழுத நினச்சோம் அப்படின்னா அது வந்து சும்மா நம்ம எழுதுறது எல்லாமே கதையாக மாறாது. ஓகேவா, அந்த சிறுகதை எழுதத்தே பார்த்தீங்கன்னா ஒரு கலை தான். ஓகேவா, அது எழுதக்கூடிய வடிவத்து முறை. ஓகேவா, என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்கணும். ஓகேவா, ஒரு சிறுகதைக்கு உண்டான நம்ம செகண்ட் பார்ட் என்ன பார்த்தோமோ அதே தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து அக்யூட்டாக என்னென்ன அந்த இப்போ ஒரு மேக்ஸ் போனோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போனால் தான் நமக்கு ஆன்சர் வரும். அதே மாதிரி தான் ஒரு சிறுகதை நம்ம வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் முடிக்க முடியும். அதான் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இருக்கணும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேப்பா, கொஞ்சம் அப்டேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நிறைய சிறுகதைகளை வந்து கொடுத்துருப்பாங்க. சிறுகதை வந்து ஒவ்வொரு கதை இப்போ வந்து பார்த்தோன்னா யானையின் சாவு. ஓகேவா, சார்வாகன் அப்படின்ற ஒரு எழுதுன இந்த யானையின் சாவுன்ற ஒரு சிறுகதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் இருக்குது. ஓகேவா, அது எல்லாத்தையும் அந்த கதைகள்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூல் குறிப்பு மட்டுமாச்சு பார்த்துங்க. இதை மட்டும் இந்த ஆசிரியர் குறிப்பு இருக்கு பற்றியா, இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டா போதும். வேறு எதுவும் கதைகள்லாம் உள்ளே படிக்க வேண்டியதில்லை. உள்ள கதைகளில் இருக்கிறதுலாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக இந்த 10 சிறுகதையில் இருக்கும். ஓகேவா, 10ஓ எத்தனை சரி ஞாபகம் இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 கதைகள் கொடுத்துருக்காங்க. ஓகே, எவ்வளோ 15 கதைகள் கொடுத்துருக்காங்க. அந்த 15 கதைகளுடைய நூலாசிரியர் மட்டும். ஓகேவா, இதில் நிறைய ஜெயகாந்தன் வருவாங்க. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் அவர்கள் எல்லாமே இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வராங்க எல்லா சிறுகதையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு பின்னாடியும் ஒரு சில இப்போ அப்துல் ரஹ்மான். ஓகே, இந்த கதைக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே, அதில் சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து அந்த கருத்து ஒன்றா இருக்கிறதுனால கொடுத்துருப்பாங்க. அப்துல் ரஹ்மான் நம்ம சிலபஸில் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் மட்டும் நோட் பண்ணால் போதும். கதைகளை வந்து நீங்கள் படித்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரப்பர் பந்து படம் கூட வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுதியிருக்காங்க. ஓகேவா, இப்போ ரப்பர் பந்துன்னு ஒரு படமே வந்திருக்கு. ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதையை எழுதியிருக்காரு. ஓகேவா, இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், படித்து பாருங்கள். வேளாண்மையோட படித்து பார்க்கலாம். சரிங்களா, அடுத்தது அரங்கவியல்.
மூணாவது இயல் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா அரங்கவியல்பா. ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 9 டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்போம். செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இயலில் வந்து ஒரு 3 பார்ட் தான், அதுக்கு மேலே அவ்வளோ இருக்காது. சரியா? இந்த அரங்கவியல் எல்லாமே முக்கியமானதுப்பா. ஓகே, அரங்கவியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் வந்து நாடக கலையை பற்றியும் பேச்சு கலையை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாடக கலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ நாடக கலையின் போது அது எப்படி உருவாச்சு, ஓகே, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாடகன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாயிருக்கு, என்னென்ன வகையான நாடகங்கள்லாம் இருக்குது, ஓகேவா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொகுத்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த நாடக அரங்கங்கள், ஓகேவா, ஒருமுக எழுநி, அதான் இந்த கான்செப்ட் ஒருமுக எழுநி, ஓகேவா, பொறுமுக எழுநி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கறந்து வரல் எழுநி. ஓகேவா? ஸோ அந்த எழுநின்றது பார்த்தீங்கன்னா அந்த திரை சீலை சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எழுநி முறைகளை பற்றி என்னன்றது, அப்புறம் எந்தெந்த நூல்களில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாடகம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால அந்த சங்ககால நூல்களில் இருக்கா. ஓகே, இப்போ நம்ம சிலப்பதிகாரத்தில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஓகேவா? இந்த திரை சீலை பற்றின கான்செப்ட் இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நாடக கலைஞத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம்னா என்ன, நாடக கலைஞர்களை பற்றி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்துக்கு உண்டான தனித்துவம், நாடகத்தை பற்றி எந்தெந்த நூல்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து நாடக அரங்கம், இதை பற்றி தான் அந்த நாடக கலைஞர் கான்செப்டில் சொல்லியிருக்காங்க அந்த லெசனில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தில் கட்டியக்காரன். ஓகேவா? கட்டியக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியக்காரன் கூத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது ஒருத்தர் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இது தெருக்கூத்துடைய ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? ஏன்னா தெருக்கூத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு நாடகமாக வந்து உருவதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கூத்து நாடக முறையை பற்றி இதில் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 லைன் தான். ஓகேவா? அந்த கதையை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி. ஓகேவா? அடுத்து 3வதா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு 2 டாபிக் விட இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நாடகவியல் ஆளுமைகள் வெரி வெரி இந்த அரங்கவியல்லே ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நாடகவியல் ஆளுமைகள். இதில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, சங்கரதாஸ் சுவாமிகளும் பம்மல் சம்பந்த முதலியார், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர், இவங்க 3 பேருமே வந்து இந்த நாடக கலையோடைய வேர்லேருந்து வந்தவங்க. நாடகடைய வேர் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது காரணம் அப்படின்னா இவங்க போட்ட பேஸ்மெண்ட் தான். ஓகே, அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் சங்கரதாஸ் சுவாமிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கவி பாஸ்கரதாஸ், அடுத்து வந்து இந்த ஒன்றார் பாருங்க பம்மல் சம்பந்தனார். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாரை பற்றி நம்ம வந்து படிச்சணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ₹1 அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் இல்லை ஜெயந்தன் அப்படின்றவருடைய ஒற்றை நடிகர் நாடகம். அதாவது ஒரே ஒருத்தர் தான் இருப்பார், அவரே வந்து எல்லாத்தையும் விலைக்கு சொல்கிற மாதிரி வந்து அமைச்சிருப்பாங்க. இதை சும்மா ஒரு கிளான்ஸ், இதை நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸில் எங்கேயுமே வரல, இந்த ஒரே இடத்துல மட்டும் ஜெயகாந்தன் வருவார் நினைக்கிறேன், அந்த ஒரு ஜெயந்தன். ஸோ இவரை பற்றி மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இந்த நூல் குறிப்படி சொன்ன பற்றி அதே மாதிரி ஆசிரியர் குறிப்பு மட்டும் ஒரு வாட்டி படிச்சிங்க போதும். அடுத்து ரொம்ப முக்கியமானது பேச்சுக்கலை. கடந்த குரூப்களோட பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பேச்சுக்கலை அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்து வளவளன்னு பேசுறதுலாம் பேச்சுக்கலை கிடையாது. ஓகேவா? பேச்சுக்கலைன்னா பேசுகிற விஷயம் கரெக்டாக இருக்கணும், அந்த இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு பேசணும்னு சொல்லுவாங்க. சும்மா எனி டைம் பேசுறதுலாம் வந்து பேச்சுக்கலை ஆகாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் எந்த இடத்துல என்ன விஷயத்த பேசினா சரியாக இருக்குன்னு சொல்கிறது தான் பார்த்தோன்னா பேச்சுக்கலை. அதை நம்ம சரியான முறையில் பேசத்தான் பேச்சுக்கலை. அப்படி பேசி தான் நம்ம இருக்காங்க பேச்சுக்கலை நிபுணம் வந்து நிறைய பேர் வந்து மாறி இருக்காங்க. ஓகேவா? அதனால் நம்ம அறிஞர் அண்ணா வந்து பேச்சினாலே அறிஞர் அண்ணா தான். ஓகேவா? அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பேசக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, ஓகேவா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கு கொடுத்தா கூட பார்த்தோம், அந்த டாப்பிக்கு சம்மந்தமான விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் வரக்கூடிய விஷயத்த அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பேசக்கூடிய நபர்கள் தான் அந்த பேச்சு கலையில் சிறந்த நபர்கள்னு சொல்லுவாங்க. சுத்தமாக அதை பற்றி ஐடியா இருக்காது. சும்மா நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த டாபிக் சம்மந்தமாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அதெல்லாம் தொகுத்து இதை எதை முதல்ல சொன்னோம், எதை கடைசியாக சொன்னோம், எதை நடுவில் சொன்னோம், எதுக்கு எதை எக்ஸாம்பிள் சொன்னோம், இது எல்லாமே தொகுத்து சொல்கிறவங்க தான் யாருன்னா பேச்சுக்கலை நிபுணர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேச்சுக்கலையில் வந்து வல்லவர்களான நபர்கள் வந்து பற்றி பார்ப்போம். பேச்சுக்கலைனா என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, ஓகேவா, எடுத்தல் தொடுத்தல் முடித்தல், அதை எப்படி எடுக்கணும், எப்படி தொடுக்கணும், எப்படி முடிக்கணும், ஓகேவா, எங்கெங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கோள் காட்டணும், எதெல்லாம் விலைக்கு சொல்லணும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே வந்து பார்த்துக்கலாம். இந்த ஒரு எடுத்தல் தொடுத்தல், ஓகேவா, முடித்தல், சரியா. அப்புறம் இதான் வந்து கேட்டாங்க மேடை பேச்சு நடை எத்தனை நடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 நடைகள். சிம்பிளாக அது இருக்கு பாருங்க. மேடை பேச்சில் கடின நடை, எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி நடை, கொச்சை நடை, மொத்தம் 5 வகையான நடைகள் இருக்கு. இதான் வந்து குரூப்ல வந்து கேட்டிருந்தாங்க. இந்த பேச்சுக்கலையுடைய ஆளுமைகள்
ஓகேவா, பட்டிமன்ற பேச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேகானந்தர். சிகாகோ சொற்பொழில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் பிரதர்ஸ் அண்ட் லேடிஸ், எல்லாருமே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சொன்னார். ஓகேவா, இந்த சிகாகோ மாநாட்டில், உலக சமய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது அமெரிக்க சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வார்த்தைக்காக அவருக்கு வந்து கிளாப் பண்ணாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் சொல்லும்போது இவர் ஒருத்தர் மட்டும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தராக வந்து பாவிச்சதுனால அதான் பேச்சுக்களுடைய சாராம்சம்னு சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து ஒரு ஆழ்ந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நம்ம பேச்சுக்கலையில வல்லவராக மாற முடியும். இல்லைன்னா எல்லாராலையும் பண்ண முடியாது. சும்மா பேசுறோம்னா நம்ம பேச்சுக்கலை நிபுணர்கள் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் திருவிக்காவுடைய மேடை பேச்சு தொகுப்புலாம் வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்கும். தமிழ்நடை கொண்டு எழுதியிருப்பார். அப்புறம் அறிஞர் அண்ணா. ஸோ இவங்கெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத தலைவர்கள். அப்புறம் குன்றக்குடி அடிகளார். ஓகேவா, அவ்வளோதான்பா. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன், இவங்க எல்லாருமே வருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஓவர். இயல் 4 வந்து பார்த்தோன்னா இதழியல், சாரி இலக்கணவியலா, சாரிப்பா 5வது தான் அதுக்குள்ளே முடிக்க முடியுது. இலக்கணவியல். ஸோ இலக்கணவியல் இதுலையுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியான டாபிக் தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இலக்கணவியல் வந்து பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணம்னு சொல்ல முடியாது. இதில் வந்து நம்ம மேஜராக படிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண வரலாறு, அகராதி கலை, மொழிபெயர்ப்பு கலை, இது 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடரியல் அந்த அளவுக்கு முக்கியமானது இல்லைப்பா. ஓகேவா, இலக்கண வரலாறு அப்படின்னும் போது நம்ம தமிழ் இலக்கணம் எப்படி உருவாச்சு, அதனுடைய தோற்றம், ஓகே, இலக்கணத்துடைய இன்றியமையாமை, ஓகே, இலக்கணத்து எதுக்கு தேவை, இப்போ இலக்கணம் இருந்தால் தான் நம்ம பேசுறதே புரிஞ்சுக்க முடியும். இல்லைனா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை வந்து நம்ம இலக்கண முறையெல்லாம் பேச முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமர் மிஸ்டேக் பண்ண சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம இங்கிலீஷில் பேச நிறைய கிராமர் மிஸ்டேக். இதே மாதிரி தமிழ் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தெலுங்குக்காரங்க ஹிந்திக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசும்போது, இங்கிலீஷ்காரங்களாம் தமிழ் பேசும்போது கிராமர் மிஸ்டேக்கோட பேசாமல் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் பேச எப்படி இருக்கும், கிராமர் மிஸ்டேக்கோட பேசாமல் இருக்கும். நம்ம பேசலாம் இங்கிலீஷே கிடையாது, அது வேற விஷயம். ஓகே, அப்புறம் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 அதிகாரங்கள். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண நூல்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புறத்திணைகளை பற்றி, ஓகே, தண்டி அலங்காரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஏன்னா அணி இலக்கணத்தை பற்றி தமிழ் எழுதப்பட்ட முதல் நூலே தண்டி அலங்காரம் தான். ஓகேவா, அப்போ நன்னூல் இதை இலக்கணம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா இலக்கணமே வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேவா, இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இது நம்ம எல்லாம் சொல்ல பார்த்தியா, அந்த இலக்கணம் எல்லாமே நன்னூல் முறைப்படி தான் நம்ம வந்து பார்க்குறது. ஓகேவா, ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடரியல். இது அந்தளவுக்கு இதில் இருக்கும், பட் ஆனால் அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம லோயர் ஸ்டாண்டில், இப்போ வழு அமைதி, ஓகேவா, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா லோயர் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்துட்ருப்போம். ஓகேவா, அதனால் இங்கே நம்ம அந்தளவுக்கு டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெயரடை, வினையடை இது எல்லாமே வந்து நம்ம வந்து லோயர் ஸ்டாண்ட்லேயே பார்த்த விஷயம் தான். இங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்போம். இங்கே குறிப்பு, வினைமுற்று, இது எல்லாமே. ஓகேவா, இதை நம்ம லோயர் ஸ்டாண்டில் பார்த்தது. 11th 12th புக்லேயே வந்து அதிலே வந்து அதிகமான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நம்ம வந்து பார்த்தாலே போதுமானது. ஒரு நிமிஷங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகராதி கலை. சரியா, ஸோ அகராதினும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தேவனைய பாவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அகரமுதலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்ப்போம். அகரமுதலினா வந்து டிக்ஷனரி. ஓகேவா, அந்த டிக்ஷனரின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சு. ஓகேவா, இந்த அகரமுதலை பற்றின விஷயம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த அகராதியுடைய வகைகள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் அகராதி, அகராதிக்கு முன்னாடி நிகண்டு தான் இருந்திருக்கும். நிகண்டுன்றது ஒரு வட சொல், அதுக்குன்னா தமிழ் சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா அகராதி. ஓகேவா, சதுர அகராதி, தமிழின் முதல் அகராதி எது, சதுர அகராதி. அதை வெளியிட்டது யாரு, வீரமாமுனிவர் தான். ஆனால் அவர் தமிழரே கிடையாது, அவர் இத்தாலிய நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா, ஸோ அது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எல்லாம் இந்த சிறப்பு தமிழ் பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாக்ஸ் டாபிக் புக் பேக் இதை நல்லா படித்து வச்சுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாமே அதில் தான் கேட்குறாங்க. ஓகேவா, உள்ளே கேட்டாலுமே சரி, அதுலேருந்து கொஷின் கேட்ட பிறகு தான் உள்ளே போய் கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டாபிக் நீங்கள் கட்டாயம் படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு கலை. சாரிப்பா, இந்த பேஜ் ஓப்பன் ஆகலை. ஸோ மொழிபெயர்ப்பு கலை ஒன்றும் இல்லை. ஓகேவா, அதாவது அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது
சாதாரணமாக ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ண வச்சுக்கலாம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு வார்த்தையை ஒரு மொழியிலேருந்து நம்ம இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்த்தோம் அப்படின்னா நம்ம மொழியில் இருக்கக்கூடிய மொழி நடைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மொழிபெயர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரியாதை தரக்கூடிய வார்த்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இங்கிலீஷில் பேசினாலும் சரி, அந்த மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை சொல்லக்கூடிய எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை தான் இருக்கும். ஆனால் நம்ம தமிழில் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி மரியாதை, இவருக்கு இந்த மாதிரி மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற வார்த்தையில நம்ம வச்சு பேசணும். ஸோ அப்போது ஒரு மொழியிலேருந்து நம்ம இன்னொரு மொழிக்கு வந்து மொழிபெயர்க்கணும் போது அந்த இலக்கண முறைப்படி நம்ம தமிழ் இலக்கண முறைப்படி நம்ம என்ன பண்ணோம், மொழிபெயர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சாதான் கரெக்டாக இருக்கும். அதான் மொழிபெயர்ப்பு இலக்கணம். ஓகேவா? இதில் சொல்லக்கூடிய விஷயமே தான். அப்போ நம்ம வந்து வேற்ற மொழியிலேருந்து நம்ம மொழிபெயர்க்கணும் அப்படின்னா அந்த கருவை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்த மாற்றாமல் அதே மாதிரி நம்ம மொழி நடைக்கு ஏற்றாம நம்ம என்ன பண்ணோம், மொழிபெயர்த்து வெளியிடணும். அதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டப்பிங் படம் மாதிரி தான். இப்போ ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து நம்ம தமிழில் வந்து ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்க, ரீமேக் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போது அது ரீமேக் பண்ணாமல் தெரியக்கூடாது, நம்மளது இருக்காமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம அது ஒரு இலக்கண முறைப்படி பண்ணால் மட்டும்தான் வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ மொழிபெயர்ப்பு நம்ம பண்ணி ஒரு கவிதையை இல்லை ஒரு நாவலை ஒரு சிறுகதையை வந்து நம்ம வந்து பார்த்தா நம்மளுடைய லாங்குவேஜ் மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற இலக்கண முறைப்படி நம்ம கையாளணும். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. அடுத்து அவ்வளோதான்பா. அடுத்து கடைசி 5வது இயல் வந்துட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து தான். ஓகேப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊடகவியல். ஓகேவா? ஊடகவியல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுலையுமே ஒரு 3 டாபிக் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஊடகவியலில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதழியல். இதழியலில் வந்து இதழுடைய அமைப்பு முறைகள். ஓகேவா? இப்போ இதழ்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வார இதழ், மாத இதழ், பருவ இதழ், ஓகேவா? காலாண்டுக்கு ஒரு முறைலாம் வரும். அதே மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடியது இருக்குது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய மேகசின்ஸ் இருக்குது. ஓகே? இப்போ இந்த மனோரமா இயர் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஓகே? இப்போ ஹிந்து இயர் புக்கெலாம் கூட வெளியிடுறாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வரும். 6 மாதம் வரக்கூடிய புக்ஸும் இருக்குது. காலாண்டுக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, டெய்லியும் வரத்தை நம்ம 4 இதுன்னு சொல்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை வரத்தை வார இதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதழுடைய வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? என்னென்ன இதழ்கள், பருவ இதழ்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள். செய்தித்தாளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 இதழ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இப்போ 4 இதழ் வந்து நம்ம எப்படி வந்து கட்டமைக்கலாம். இப்போது நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே தலைப்புச் செய்தி ஒன்று இருக்கும். தலைப்புச் செய்தி இருக்கும். அது உள்ளே போனோம் அப்படின்னா அரசியல் செய்தி இருக்கும். அதுக்கப்புறம் சினிமா செய்தி, விளையாட்டு செய்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலக செய்தி, இந்திய செய்தி, மாவட்ட செய்தி. ஓகே? அதுமாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அப்போ எதை எங்கே வைக்கணும், எந்த செய்தியை முதல்ல போடணும், அந்த தலையங்கத்தை எப்படி உருவாக்கணும். ஓகேவா? இந்த முறையை பற்றி அழகாக வந்து இந்த பாடம் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடம் முழுக்கவே இதழ்களை பற்றியும் செய்தித்தாளை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செய்தித்தாளை வந்து எப்படி வடிவமைக்கிறாங்க, ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர் முறை என்ன விஷயத்தை வந்து கொண்டு வராங்க, இப்போ எதை முன்னிலைப்படுத்துறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு நியூஸ் வருது, இப்போ ஒரு 10 நியூஸ் வருதுன்னா அந்த 10 நியூஸ்ல எந்த நியூஸை முதல்ல போடணும், அதை எப்படி போடணும், அதை எப்படி விளம்பரப்படுத்தணும். ஸோ விளம்பரமும் இருக்குது பார்த்தீங்களா? நியூஸ் பேப்பரில் நிறைய விளம்பரம் வரும். அப்போ அந்த விளம்பரத்தை எங்கே வைக்கணும், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகேப்பா. இதழில் முதன்மையானது என்னென்ன, இது தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் 4 இதழ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் ஆப்பிலாம் கண்டிப்பாக படிச்சோணும்பா. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து மறுபேச்சே பேசக்கூடாது, வேறு வழி வேலை வாங்கினா படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? அடுத்து தமிழ் இதழ்கள். ஸோ இதில் அந்தளவுக்கு முக்கியமான விஷயங்கள் இருக்காதுப்பா. தமிழ் இதெல்லாம் எப்படின்னா அதில் பார்த்த விஷயமே தான் இருக்கும். ஓகேவா? இதில் நம்ம ஜென்ரலாக பார்த்துட்டு போனாலே போதும். ஓகேவா? இந்த தமிழ் இதில் அந்தளவுக்கு பார்க்காதீங்க, சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? அடுத்து முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா சமூக முன்னேற்றத்துக்கான இருக்கும். உதவி பாருங்க, சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரதியார் வெளியிட்ட இதழ். ஓகேவா? அப்புறம் சுதேசமித்திரன், இந்தியா, விஜயா. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இதழ்கள் தோற்றம் எப்படி ஒரு ஆச்சு, ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம். ஓகே? இதழ்கள் நமக்கு வந்து எப்படி சமூக முன்னேற்றத்துக்கு வந்து உதவி இருக்குது. ஓகே? சமுதாயம் எப்படி முன்னேறிருக்கு. இந்தியாவுடைய இதழ்கள் இந்திய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான இதழ்கள் என்ன, தமிழகத்தில் முதன்மையான இதழ்கள் என்ன, அப்புறம் பாரதியார் இந்த 1007 இந்தியா, அப்புறம் வார இதழ், மாத இதழ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை போரில் கொண்டு வரப்பட்ட இதழ்கள், அதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டாக இருந்துச்சு. இப்போ யங் இந்தியா. ஓகேவா? இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து முன்னிலைப்படுத்த வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தொடங்கியிருப்பாங்க அது. ஓகேவா? அப்புறம் மொழி வளர்ச்சிக்காக இதழ்கள் எப்படி வந்து உதவிச்சு. ஓகேவா? விடுதலை இந்தியா
விடுதலை அடைந்த பிறகு எந்தெந்த இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு, ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாய முன்னேற்றத்தில் இதழ்களின் பங்கு, இதான் வந்து முக்கியமானது, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு வளர்ச்சி, இப்போ பண்பாட்டு வளர்ச்சி இருக்கு. அப்புறம் கல்வி மறுமலர்ச்சி உண்டான இதழ்கள். ஒவ்வொரு டாபிக் வைஸா ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வைஸா நம்ம என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸா எந்த அளவுக்கு வேளாண்மை சம்பந்தமான இதழ்கள், ஓகேவா. அப்புறம் வந்து குழந்தை நலன் சார்ந்த இதழ்கள், அடுத்த பெண்ணுரிமையை வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலைப்படுத்திய இதழ்கள், ஓகேவா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதழ்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வளர்றதுக்கு இதழ்கள் எப்படி பயன்படுச்சு, இப்போ வேளாண்மை துறை வளர்றதுக்கு எந்தெந்த இதழ்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸா எந்தெந்த இதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு முன்னுரிமை அது உதவியா இருந்துச்சுன்றதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இதழ்களில் நிறைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்காங்க. கடந்த குரூப் 4 தேர்வோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் வரைக்கும் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் மட்டும் தான். ஸோ அப்போ அந்த மேகசின்ஸ்லாம் நம்ம வந்து யார் எந்த மேகசின் நம்ம தெரிஞ்சுச்சோம் அப்படின்னா எக்ஸாமில் சம்மந்தான பொறுத்துகளையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்மென் நோட்லேயோ வந்து கொஸ்டின் கேட்பாங்க. பாரதியார் தொடர்பான இதழ்களில் கீழ்கண்ட இது ஒன்று இடம்பெறாது, ஓகே. அப்போ என்ன பண்ணலாம், இந்தியா, சுதேசமித்திரன், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா, இன்னொன்று வேற ஒரு இதழ் கொடுத்துட்டு இது பொருந்தாதுன்ற மாதிரி. ஸோ அப்போது இதழ்களை நம்ம படித்து வச்சு ரொம்ப நல்லது. யார் எந்த இதழ் எழுதுனாங்க, எந்த வருஷம் எழுதுனாங்க. போனாடி கூட பார்த்தீங்கன்னா பெரியார் எழுதிய இதழ்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இதழ் ப்ளஸ் வருஷம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு வந்து பொறுத்துக்கின்ற மாதிரி வச்சுருந்தாங்க கொஷின், ஓகே. ஸோ அப்போது இதழ்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட மேட்சஸில் ஆட்மேன் அவுட்டில், ஓகே, ரைட் ஆர் ராங்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம சூஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஊடகவியல் தமிழ் ஆளுமை, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா, ஓகே. அதாவது துறை ரீதியாக இதழ்களை வந்து எப்படி வந்து ஒரு துறையை வந்து மேம்படுத்தின்னு பார்த்தோம். இப்போ இதழியல் துறையை மேம்படுத்தணும் யாரு, ஓகே. அப்போ இதழ்களில் ஆளுமை செலுத்திய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாரதியாரும் பெரியார் வந்துடுவாங்க. அவங்க இல்லாமல் வந்து இருக்க முடியாது. பாரதியார் பெரியார் கண்டிப்பாக முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுக்கவி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருத்து படங்கள், ஓகேவா. நிறைய சமுதாயம் சார்ந்த விடுதலை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகுத்திருப்பாரு, ஓகே. சமுதாய வளர்ச்சிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அவர் இதழில் பாருங்க, இந்த கருத்து படம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம், ஓகேவா. அதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியார், அடுத்து பெரியார் தான் நினைக்கிறேன். பெரியாருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசு, விடுதலை, ஓகேவா, புரட்சி, இது எல்லாமே மிகப்பெரிய மாற்றத்தை. அதேமாரி தமிழில் வந்து பார்த்தா நிறைய எழுத்து சீர்திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் தான். வீரமாமுனிவருக்கு அடுத்தது எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டது யாரு, பெரியார் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறையும் படுத்தியிருப்பாங்க, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தா டிஎஸ் சொக்கலிங்கம், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீபா ஆதித்தனார், இன்னும் 2-3 பேர் வருவாங்க. ஏஎன் சிவராமன், அப்புறம் வந்து ஜி கஸ்தூரி, இதெல்லாம் வந்து வைமு கோதை நாயகி வைமு கோதை நாயகி, சரியா. இவங்க எல்லாம் தொடர்பான இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 20 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும், சரியா. அந்த 20 டாபிக் தான் நம்ம நடத்த போகிறோம், ஓகேவா. இப்போ நான் எதெல்லாம் சிலபஸில் கவரான்னு சொன்னோம், இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு நாளுமே ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ டெய்லியுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் அதிகபட்சம். இதில் வந்து ஒரு 4-5 வீடியோ மட்டும்தான் 1 ஹவர் வரும். மீதி எல்லா வீடியோக்களுமே அதிகபட்சம் 1/2 அன் ஹவரில் முடிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும், சரியா. ஸோ ஒவ்வொரு லைனாக ஈச் அண்ட் எவ்ரி லைனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இருக்கும். இதுதான் முக்கியம் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. ஒரு வரி விடாமல் தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்து வித் ஹைலைட் பாயிண்ட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம், ஓகேவா. ஸோ தெளிவாக கவனிங்க, கடைசி வரைக்கும் பார்த்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2ல் 5 மார்க் உங்கள் கையில் இருக்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கனித்தமிழியல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலைச்சுவடி பாட்டையும் மின்னியல், ஓகேவா. ஸோ இது கொஞ்சம் முக்கியமானது, சரி. பனையோலை பாட்டனும் மின்னூல் பேரனும், பாட்டன் பேரன், ஓகேவா. ஸோ இவங்க 2 பேருக்கு நினைக்கிற இந்த கான்வர்சேஷன் வச்சு ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சினிமா ஒன்று பார்த்துருப்போம். இந்த உரைநடை அணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பாடம் வந்து நம்ம பார்த்துருப்போம் நியூ புக்கில், ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அந்த பழைய நூல்கள்லாம். அதுக்கு முன்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியிலேருந்து நூலில் மாற்றிருப்பாங்கல்ல, அது யாரெல்லாம் மாற்றினாங்க, இதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடி நிறைய வந்து அச்சிலேறிய ஊவேசாவை பற்றி, ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவை தாமோதனார், ஓகே, பார்த்தீங்கன்னா சிவை தாமோதனார், அப்புறம் ஊவேசா,
ஓகேவா, இவர்கள் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதெல்லாம் முக்கியமானது. இதை மட்டும் ஒரு கிளான்ஸ் எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. இதை தனியாக ஒரு நம்ம ஸ்பெஷலாக ஒரு வீடியோட போடலாம். இந்த 6வது இயல்ல இந்த ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம், இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது, அதை மட்டும் நம்ம தொகுத்தோன்னா கொடுத்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த 20 டாப்பிக்கை இந்த 25 நாளில் நம்ம கவர் பண்ணி 5 மார்க்குக்கு தயாராக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் புக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், அதை படிச்சிங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா புக்கு ஜெராக்ஸ் போடுங்க கடையில். ஓகேவா, புக் வந்து ஜெராக்ஸ் போட்டிங்கன்னா ஓகே தான். நான் வேணால் இந்த புக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். வேணா நீங்கள் வந்து போயிட்டு வந்து கடையில் ஜெராக்ஸ் போட வச்சுங்க. நாலுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் சிறப்பு தமிழ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். இந்த 20 டாப்பிக்கு தான் நம்ம வந்து நடத்த போகிறோம். ஓகேவா, நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆட் ஆன ஆசைப்பட்டாலும் அதுக்குள்ள லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நம்மளுடைய அந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணி வரோம்பா, அந்த டெலிகிராம் சேனல் ஆட் ஆகிடுங்க. அதில் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறத விட அதில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கியத்தோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள் சுந்தரன் அகாடமி. தேங்க்யூ.